இன்னைக்கான டிஸ்கஷன் என்னன்னா, கண்ணனை நொடி பொழுவதும் மறவாமல் நாம் இந்த கிருஷ்ணமாய விளையாட்டை எதிர்கொள்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் நிறைய பதில்கள் நமக்கு சொல்லி ஆகிவிட்டது. இன்னைக்கு நான் பர்டிகுலராக ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட்டாக ஒன்று சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்ம ஏன் கண்ணனை மறக்கிறோம், கண்ணனை நான் எதுக்காக மறக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 2 டாஸ்க் இருக்குன்னு ஏற்கனவே நம்ம ஒரு டிஸ்கஷனை பண்ணி முடித்தோம். நான் விட்னஸாக எப்படி இருக்கிறது, நான் ஒன்று கேம் ஆட சொல்லுங்க, இல்லைன்னா ஆடியன்ஸாக இருந்து பார்க்க சொல்லுங்க. நான் ஆடியன்ஸாகவும் இருக்கணும், அட் தி சேம் டைம் நான் கேமும் ஆடணும் அப்படின்னா அது ஹவ் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு டிஸ்கஷன் பண்ணி முடித்தோம். அதில் மல்டி டாஸ்கிங் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் எடுத்து சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, ஒரு அட் அ டைமில் 2 வேலையை நீங்கள் பார்க்க முடியாது என்பது வாஸ்தவம் என்றாலும் கூட, அட் அ டைமில் ஒரே வேலையை பார்த்தா கூட 2யும் போயிட்டு அந்த வேலையும் ஒரு செகண்ட் பார்த்துட்டு இந்த வேலையை பார்க்கலாம், அந்த செகண்ட் ஒரு பார்த்துட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அட்லீஸ்ட் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஒரு மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு 5 செகண்ட்ஸ் இது கிருஷ்ணமாய விளையாட்டுன்றதை டச் பண்ணிட்டு மறுபடியும் அதில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது. அது ஒரு மேஜர் பாயிண்ட்டு. அதோடு சேர்ந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை நான் இப்போ ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். இப்போ நமக்கு பிரச்சனையே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கேம் ஆடும்போது ஆட்டோமேட்டிக்காக என் ஈகோலேருந்து விளையாடிடுறேன். பிரச்சனை அதுதான். இப்போ நான் கேம் ஆடாத வரைக்கும் எனக்கு நோ ப்ராப்ளம். எனக்கு ஒரு ஆக்ஷன் வந்துருச்சு, நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். இப்போ ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா கிருஷ்ணா ஃபீல்லேருந்து ரியாக்ட் பண்ணணுமா அல்லது என் ஈகோலேருந்து ரியாக்ட் பண்ணணுமா? இது ஜென்மமாக பழகி போன ஒரு விஷயம் என்ன பண்ணிடுது அப்படின்னா, ஒரு சின்ன பிரச்சனை வந்துடக்கூடாது. பிரச்சனை என்னென்ன ஆக்சுவலாக கேமு, அதை நம்ம கேமாக பார்க்க தெரியல, பிரச்சனைன்னு பார்த்துடுறோம். ஸோ ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனேயே இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நம்ம வி ஸ்டார்டட் ஃபீலிங் இட்ஸ் அ கேம். நல்ல கூட ரெக்கார்ட் செய்யுது. ஸோ நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு பிரச்சனை வந்த அடுத்த செகண்டு நம்ம அது ஈகோவில் தான் ப்ளே பண்ணுறோம். சரியா? இப்போ கேம் ஃபீலை மிஸ் பண்ணிடுறோம், பிரச்சனைன்னு ஃபீல் பண்ணிடுறோம். ஸோ இங்கே தான் நமக்கு பிரச்சனையே வருது. ஒரு கிரிட்டிக்கலான டாஸ்காக வேறு இருக்குங்க. ஏன் இது கிரிட்டிக்கலான டாஸ்காக இருக்குது அப்படின்னு சொன்னால், கேமை நான் ஐ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி இன் தி கேம். எனக்கு ஒரு பொறுப்பு வந்திருக்கு, ஒரு கேம் ஆடணும், எனக்குன்னு ஒரு ரோல் இருக்குன்னா அந்த ரோலை நான் பெர்ஃபெக்டாக ஆட வேண்டிய அவசியமும் ஏற்படுது. அப்போ நான் அந்த பொறுப்பாக ஆடணுன்ற அவசியத்துக்குள்ளே போகும்போது ஈகோ உள்ள உட்காந்துருது. So this is where the பிரச்சனை. So I have to do it perfectly. I have to solve my problem. This is my responsibility. So the moment when you started thinking about all these things, the ego comes into picture. Once the ego comes into picture, Krishna will go away. அப்போ கிருஷ்ணா ஈகோ இருக்கிற இடத்துல கிருஷ்ணா இருக்க மாட்டான், கிருஷ்ணா இடத்துல இருக்க ஈகோ இருக்க மாட்டான். அப்போ எது என்னை கிருஷ்ணனை மறக்க வைக்கிறது அப்படின்னா, this responsibility about doing the task is totally making me to forget the God. ஸோ நான் செய்கின்ற செயலை செவ்வனே செய்ய வேண்டும் என்கின்ற பொறுப்புணர்ச்சி என்னை கண்ணனை மறக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் ஆனேன். இது என்னடா இது பெரிய வம்பா இருக்கு. அப்போ கேம்ன்றது பொறுப்பு ஆட வேணாமா? பின்ன பொறுப்புன்னு வந்துட்டு அப்புறம் ஈகோவில் வந்துடுது, பின்ன என்ன பண்றது? ஐ திங்க் அதனால தான் நிறைய பக்தர்கள் கதையில் நீங்க பார்த்துருப்பீங்க, they will forget about that responsibility. They will not at all think about their day-to-day daily activities. நான் பெர்ஃபெக்டாக பண்ணணுமா ஃபீலிங்கே டோட்டலாக விட்டுருவாங்க. They will keep on concentrating on the Krishna feel only. கிருஷ்ணனை மறவாதிருக்கின்றேனா, கிருஷ்ண பக்தியில் திளைக்கின்றேனா, எப்போதும் அவன் நினைவில் வாழ்கின்றேனான்றதுலேயே போயிடுவாங்க. ஏன்னா ரோலை பண்ண ஆரம்பிச்சா அவனை மறந்துடுவானே அப்படின்ற பயம். அதை கூட கண்ணன் ஏற்றுக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் தட் இஸ் நாட் த கொஸ்டின் ஹியர். இப்போ நான் என்னோட ரோலும் பண்ணணும், பட் இட் சேம் டைம் ஐ ஷுட் நாட் மிஸ் தி கிருஷ்ணா. தட் இஸ் வாட் ஹியர் தி இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு பக்குவமோ கெப்பாசிட்டியோ கிடையாது. என்னுடைய ரோலெல்லாம் விட்டுட்டு 24 மணி நேரம் ராம் ராம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டுலாம் உட்கார முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் ரோலை பெர்ஃபெக்டாக பண்ணும்போதே அட் தி சேம் டைம் ஐ ஷுட் நாட் மிஸ் தி காட். இப்போ நான் என்ன பண்ணுறது? ஸோ திஸ் இஸ் வாட் தி கிரிட்டிக்கல் கொஸ்டின் வி ஆர் டிஸ்கசிங் நவ். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, முக்கியமான டிப்ஸு ப்ளீஸ் நோட் டவுன் இட். என்னன்னா, டேக் தி ரோல் ஒன்லி வென் யூ ஹாவ் அன் ஆப்ஷன். ப்ளீஸ் அண்டர்லைன் திஸ் வேர்ட். Do the role only when you have an option to do it. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்ல உனக்கு ரோலே எப்போ வரும்னா, அந்த ரோல் பண்றதுக்கான ஆப்ஷன் உனக்கு கொடுத்தா மட்டும்தான் வரும், இல்லைன்னா வராது அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல வரேன். அதாவது எக்ஸாம்பிள்ஸோட சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். சரியா? இப்போ நான் ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா, எனக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கா எனக்கு அப்படின்னா,
அந்தக்குண்டான சுதந்திரமும் இருக்கு, வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னா நான் வந்து எப்ப எனக்கு ரோல் வருது அப்படின்னு அர்த்தம். அதுவே வரல அப்படின்னா அங்க ரோலே வரல. பிகாஸ் எல்லாம் வந்து எனக்கு ஒரு ஜெயிலுக்குள்ள என்ன போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க. இப்ப நாங்க போகணும்னு நினைச்சேன்னா போக முடியாது. அப்போ வாட் எவர் டஸ் தி கிருஷ்ணா, இப்ப ஜெயிலுக்குள்ள கிருஷ்ணா அடைச்சு வச்சிருக்கேன், அதை சந்தோஷமா அனுபவி, அதை கிருஷ்ண பிரசாதமா எடுத்துக்கிட்டு அனுபவி. அதை நான் அனுபவிச்சிடலாம் இல்லையா? நம்ம ரோல் பண்ணும்போது தான் கிருஷ்ணனை மிஸ் பண்ணுவேன்னு சொன்னேன். இப்ப ரோலே இல்லைன்னு ஃபீல் பண்ணு. as long as you don't have an option, please feel that there is no role in that and therefore just enjoy the God. கண்ணனை அப்படியே as it is அனுபவிக்க பழகு. பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் எனி ஆப்ஷன், ஜஸ்ட் அனுபவி. ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ரோல் பண்ணும்போது தான் ஈகோ கொண்டு வந்துடுறோம்னு சொன்னேன். அப்போ ரோல் இல்லைடா உனக்கு. எப்போ ரோல் இல்லை? ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா ரோல் இல்லைன்னு முடிவு பண்ணு. ஸோ திஸ் இஸ் வாட் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ரோல் நான் வந்து பண்ணி ஆகணும். இப்போ ஒரே ஒரு கண்டிஷன் நம்ம போட்டுக்கணும். அந்த ஆப்ஷன்ஸை நான் எதுக்காக யூஸ் பண்ணிக்க போறேன்னா என்னுடைய கிருஷ்ணா ஃபீலை மெயின்டைன் பண்றதுக்கு, ஆன்மீக முன்னேற்றத்திற்கு, என்னுடைய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக ஆப்ஷன்ஸ் இருந்தா நான் யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அப்போ எனக்கு வந்து கில்ட்டி ஃபீல் வராது. கிருஷ்ணா ஃபீலுக்காக நான் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்றேன் இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்க கூட நான் ஈகோ இல்லாம ஓரளவு நான் கேம் ஆடிட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். விமலை வேணா எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இவனுக்கு வந்து ஆன்மீகத்துல முன்னேறணும் அப்படின்னு ஒரு ஆசை. சரி, ஓகே. இப்போ ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது? அவன் திருமணம் செய்தாக வேண்டும் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் வருது, ஒரு பிரச்சனை வருது. இப்போ பிரச்சனை வரும்போது இப்போ அவனுக்கு ரோல் வருதா இல்லையான்னு நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, இன்கேஸ் அவனை வந்து ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி அவனை வேற எங்கேயும் போக விடாம பண்ணி அவனை வந்து கட்டாய தாலி அப்படிங்கிற பேர்ல ஒரு 10 குண்டா தூக்கிட்டு போயிட்டு அவனை உட்கார வச்சு அவனை கட்ட வச்சு when all these things happens அப்படின்னா there is no options for him, just he has to obey it as it is as a Krishna feel and he has to enjoy. ஓகேவா? இப்போ அந்த நேரத்துல அவன் வந்து திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் எனி ஆப்ஷன். அப்போ உட்காந்துட்டு ஈகோயிஸ்டிக்கா திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆஹா, கண்ணை ஃபுல்லா அடைச்சிட்டான், எங்கேயாவது கேப் இருக்கான்னு பார்க்கலாம். எங்கேயுமே கேப் இல்லடா, பேசாம அமைதியா அவன் பிரசாதமா அனுபவிச்சுட்டு போயிட்டு இரு. கேப் கிடைக்கிற வரைக்கும் நீ பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இரு. இப்பயும் கிருஷ்ண உணர்வை மட்டும் மிஸ் பண்ணாத. நான் மனதை பறிக்கின்ற சக்தி உலகத்தில் இல்லை. உன் உடம்பு அரெஸ்ட் பண்ணி வச்சிடலாங்க, என் மனசை யாராலையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. நான் கிருஷ்ணாவை திங்க் பண்ணிட்டு இருக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. So therefore with that feel you can enjoy that. ஓகேவா? பட் when you have an option, உனக்கு சுதந்திரம் இருக்கு, அந்த உன்னுடைய ரோலை நீ வந்து ஆப்ஷன் இருக்குன்னா யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ திருமணம் செய்ய வேண்டுமா கூடாதா அப்படிங்கிற ஃபுல்லஸ்ட் ஃப்ரீடம் இப்போ விமல் கிட்ட இருக்கு. அப்போ he has to use this option. அப்போ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்றான். எதுக்காக யூஸ் பண்ண? வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ரோல் வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ரோலை எப்படி யூஸ் பண்ணணும்? கிருஷ்ணனை அடைவதற்காக மட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ விமல் பெர்ஃபெக்டா பண்ணாத. அப்போ ஆப்ஷனை சூஸ் பண்ணான். என்ன சூஸ் பண்றான்? திருமணம் செய்ய வேண்டாம்னு ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்றான். சூஸ் பண்றதுனுடைய நோக்கம் என்ன? 100% ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக, ஞானத்தை அடைவதற்காக. ஸோ நோக்கம் சரியா இருக்கு. அப்போ ஆப்ஷன்ஸ் இருக்கு, ரோலை சூஸ் பண்ணிட்டான். இப்போ ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஈகோ இல்லாம தான் இருக்கும். ஏன்னா அவனுடைய ரோலே ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காகத்தானே இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணா. அப்படி இருக்கும்போது அங்க வந்து பெருசா உனக்கு ஈகோ வர்றதுக்கான சான்சஸ் மிக மிக கம்மி. மற்றபடி நடப்பதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள். வாய்ப்புகள் இருக்கும்போது கிருஷ்ண உணர்விற்காக அந்த வாய்ப்புகளை பயன்படுத்து. இந்த 2 விஷயத்தை பெர்ஃபெக்டா நம்ம மேட்ச் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம ஈகோ இல்லாம நம்மளால ஆக்ஷன் பண்ணிட முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா கொஸ்டினே என்னன்னா, நமக்கு ஒரு ஆக்ஷன் ஏதாவது பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா, அது கிருஷ்ண உணர்வை மிஸ் பண்ணாம எப்படி பண்றது? இதுதான் நமக்கு ஆப்ஷன். அப்போ மிஸ் பண்றதுக்கான ஒரே ரீசனு எனக்கு வந்து நான் இந்த என்னுடைய ரோலை நான் கச்சிதமா பண்ணணும். என்னுடைய ரோலுக்கு ஐ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு டூ மை ரோல். therefore I have to do it rightly. These are all the things which I feel that it is collapsing and it is raising the ego and therefore it is collapsing the Krishna feel. கிருஷ்ண உணர்வை சிதைப்பதே இதுதான் என்று நான் நம்புவதால் இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் நான் ஃபைனலா வச்சிருக்கேன். ஸோ கன்க்ளூசிவா மறுபடியும் ஒரே ஒரு தடவை சொல்லிடுறேன். கிருஷ்ண உணர்வை ஒருபோதும் மறவாதிருக்க வேண்டுமா? உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் மனப்பூர்வமாக கிருஷ்ண பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள பழகு. ஆப்ஷன்ஸ் இல்லாத வரைக்கும், உனக்கென்று சுதந்திரம் இல்லாது கண்ணன் ஒரு அடைச்சு தள்ளிட்டான் அப்படின்னா அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு.
உனக்கு ஆப்ஷன்ஸ் வருது, யூ ஹாவ் அ ஃப்ரீடம் டு டூ சம்திங். அப்படிங்கிற அந்த சமயத்துல நீ தாமசிக் மாதிரி உட்காந்துக்கிட்டு எல்லாம் கிருஷ்ணன் பண்றான், கிருஷ்ணன் பார்த்துப்பான்னு இருக்க சொல்லல. ப்ரொவைட் எங்கேயோ ஒரு டோர் உனக்கு திறந்திருக்கு அப்படின்னா கூட யூ மஸ்ட் யூஸ் தி ஆப்ஷன் அண்ட் யூஸ் தி ஃப்ரீடம். அண்ட் ஃபார் வாட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அந்த ஆப்ஷன் உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக மட்டும் நீ அதை பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யும் போது நிச்சயமாக நாம் அகங்காரம் இன்றி அங்க இடத்திலே செயலாற்ற முடியும் என்று நினைக்கின்றேன். ஸோ இந்த ஒரு டிப்ஸை மட்டும் கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்மளால ஜெயிக்க முடியும். ஜென்ரல் டிப் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மல்டி டாஸ்கிங், எவ்ரி 5 minutes நீ என்ன ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் கிருஷ்ணாவின் மாய விளையாட்டு தான் இது அப்படிங்கிற ஃபீலிங்ல நம்ம நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும். அதோட 2வது டிப்பையும் சேர்த்து ஃபாலோ பண்ணா கண்டிப்பாக நாம் கிருஷ்ண உணர்வில் நிலைக்க முடியும் என்பதே எனது பதில்.